അതേസമയം ബി.ജെ.പിയെ വെല്ലുവിളിച്ച തമിഴ്നാട് മുഖ്യമന്ത്രി എം.കെ. സ്റ്റാലിൻ ഡി.എം.കെയുടെ തിരിച്ചടി ബി.ജെ.പി താങ്ങില്ലെന്നും സ്റ്റാലിൻ മുന്നറിയിപ്പ് നൽകി. സെന്തിൽ ബാലാജി തീവ്രവാദിയെപ്പോലെ പരിഗണിക്കേണ്ടയാളല്ല, മറിച്ച് ജനങ്ങളാൽ തെരഞ്ഞെടുക്കപ്പെട്ട ജനപ്രതിനിധിയാണെന്നും അദ്ദേഹം വ്യക്തമാക്കി. ധൈര്യമുണ്ടെങ്കിൽ ബി.ജെ.പി നേർക്കുനേർ വരണമെന്നും സ്റ്റാലിൻ പ്രതികരിച്ചു. ഡി.എം.കെയുടെ പോരാട്ട ചരിത്രത്തെക്കുറിച്ച് ബി.ജെ.പി പഠിക്കണമെന്നും ഒരേ സ്ക്രിപ്റ്റ് ഭാഷ മാറ്റിയാണ് ഇ.ഡി വിവിധ സംസ്ഥാനങ്ങളിൽ ഉപയോഗിക്കുന്നതെന്നും സ്റ്റാലിൻ ആരോപിച്ചു. രാജ്യത്ത് അപ്രഖ്യാപിത അടിയന്തരാവസ്ഥയാണെന്നും മോദി സർക്കാർ കേന്ദ്ര ഏജൻസികളെ വെച്ച് പ്രതികാര രാഷ്ട്രീയം കളിക്കുകയാണെന്നും സ്റ്റാലിൻ ആരോപിച്ചു. ഇത് ഭീഷണിയല്ലെന്നും മുന്നറിയിപ്പാണെന്നും തമിഴ്നാട് മുഖ്യമന്ത്രി വ്യക്തമാക്കി. ട്വിറ്ററിൽ പോസ്റ്റ് ചെയ്ത വീഡിയോയിലൂടെയായിരുന്നു സ്റ്റാലിന്റെ പ്രതികരണം. இந்த பழனிசாமி அடிமைகும்பல் மாதிரி மற்ற கட்சிகளையும் நினைக்குது பாஜக தலைமை. அது நினைக்கிற மாதிரியான கட்சி இல்லை திமுக. உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுறவங்க இல்லை திமுக காரங்க. சுவத்தில் அடித்த பந்து திரும்ப வந்து முகத்தில் அடிக்கிற மாதிரி தான் ஒவ்வொரு திமுக காரனும் வளர்க்கப்பட்டிருக்கான். நேற்றிலிருந்து சமூக வலைத்தளத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நிறைய கழக உடன்பிறப்புகள் தலைவர் கலைஞர் பேசின ஒரு வீடியோவை போட்டுட்டு இருக்காங்க. என்னை யாரும் அடிக்க முடியாது, ஞாபகம் வச்சுக்க, நான் திருப்பி அடித்தா உங்களால் தாங்க முடியாதுன்னு கலைஞர் பேசின வீடியோ அதுதான் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட தலைவரால் வளர்க்கப்பட்டவங்க நாங்கள், எல்லாத்தையும் பார்த்தவங்க நாங்கள். இந்த சக்திகளை அரசியல் களத்தில் எதிர்கொள்கிறது தான் எங்களோட வழக்கம். வாதங்களுக்கு வாதங்கள் வைக்க தயாராக இருக்கிறோம். அதை விட்டு மிரட்டி பணிய வைக்க நினச்சா குனிய மாட்டோம், நிமிர்ந்து நிற்போம், நேருக்கு நேர் சந்திப்போம். நாங்கள் ஆட்சிக்காக மட்டும் கட்சி நடத்துகிறவங்க இல்லை, நாங்கள் கொள்கைக்காக கட்சி நடத்துகிறவங்க. நாங்கள் பார்க்காத அடக்குமுறைகள் இல்லை, நாங்கள் பண்ணாத போராட்டங்கள் அல்ல. திமுக நடத்தின போராட்டங்கள் எப்படிப்பட்டதுன்னு வரலாற்றை புரட்டி பாருங்க. இல்லைன்னா டெல்லியில் இருக்கிற சீனியர்களை கேட்டு பாருங்க. சீண்டி பார்க்காதீங்க, சீண்டி பார்த்தா தாங்க மாட்டீங்க. எங்களுக்கும் எல்லா அரசியலும் தெரியும். இது மிரட்டல் அல்ல, எச்சரிக்கை. என் உயிரினும் மேலான கலைஞரின் அன்பு உடன்பிறப்புகளே, உங்களுக்காக நான் இருக்கிறேன், எனக்காக நீங்கள் இருக்கீங்க. 2024 நமக்கான தேர்தல் களம் காத்துக்கிட்டு இருக்கு. அதில் நாம் இவங்களை சந்திப்போம். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் தந்த உள்ள உறுதி நமக்கு இருக்கிறது. எதையும் தாங்கும் இதயம் உண்டு. இதையும் தாங்கி கடந்து செல்வோம். 40லும் வெல்வோம்.